ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம வாரணாசியில் காசியில் இருக்கோம். பொதுவாக காசிக்கு 60 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே போவாங்க. அது முந்தைய காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் சாப்பாடு ஃபெசிலிட்டியும் எல்லா பக்கம் வந்ததுலேருந்து எல்லா வயசுக்காரவங்களும் காசிக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சனால நானும் இப்போ காசிக்கு வந்திருக்கேன். காசி விஸ்வநாதரை பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லாத்தோட சார்பாகவும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறதுக்காக நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகக்கூடிய வழி. இப்போ காசியோட மெயின் பஜாரே இதுதான். அந்த விஸ்வநாதர் கோயிலுக்கு கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி போனோம் அப்படின்னம்னா அந்த கங்கை நதி இருக்குது குளிக்கிறதுக்கு. அதுவும் நம்ம அடுத்தது அப்படியே இந்த வீடியோலேயே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுடைய சார்பாக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்க போகிறேன். இப்போ நம்ம கங்கை நதிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த சந்துக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே கங்கை நதி வரும். ஆக்சுவலாக இந்த சந்துக்குள்ளே மட்டும்தான் போகணுமா, இதுதான் வழியா அப்படின்னா அது கிடையாது. நிறைய பக்கம் வழி இருக்குது. நாங்கள் போன டீமில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம கங்கையை பார்க்க போகிறோம். அந்த சுவாமி ஐயப்போ பாட்டில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி அப்படின்னு சொல்லி வரும். அதனால் பம்பையை விட இந்த கங்கை நதி புனிதமானதுன்னு சொல்லி நிறைய பேரால் நம்பப்படுது. இங்கே நம்ம இந்த கங்கை நதியை பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்து பார்க்குறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கங்கை நதிக்கு வந்தாச்சு. எப்பா ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப பெரிய நதி கங்கை நதி. ரொம்ப புனிதமான நதி. போட்டிங்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க, போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 64 கட்டம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் காமிப்பாங்க. நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, காசி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் எல்லா அந்த ஃபோட்டோலேயும் உங்களுக்கு அந்த கோவில் தெரியும். அதையும் உங்களுக்கு கீழேருந்து நான் ஒரு ஃபோட்டோ வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே டைரெக்டாக சாமி கும்பிட முடியாதவங்க, பார்க்க முடியாதவர்கள் இங்கே நம்ம வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி நான் செய்கிறேன். பார்க்குறதுக்கு கடல் மாதிரி இருக்குங்க கங்கை நதி. எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். காசி காசி என்று சிறப்பாக அழைக்கப்படக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அலை கடல் என திரண்டு வந்திருக்காங்க காலையில் குளிக்கிறதுக்கு. இப்போ மணி ஒரு 6:15 இருக்கும். இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது பெரிய பெரிய போட்டிங்ஸ், சின்ன போட்டு பெரிய போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. டிஜேயோடு வச்சுருக்காங்க. உங்களுக்கு நம்ம எந்த போட்டு வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸ்நானம் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே கங்கை நதியில் குளிச்சுட்டு நீங்கள் அடுத்து அந்த 64 கட்டத்தை பார்க்குறதுக்கு போகலாம். இங்கே நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களையும் வழிபாடு பண்ணலாம். ஒரு சில கோவில்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. கன்டினியூ பண்ணலாம் வாங்க. கங்கை நதி கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஒரு கட்டடத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேரில் குதிரைகளை பூட்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது எங்கள் கூட வந்தவங்கள யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு போட்டிங்கெல்லாம் எவ்வளவு, நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இவங்க எல்லாருமே எங்கள் கூட பயணம் செய்தவர்கள். நாங்கள் பழனியிலேருந்து நாங்கள் 4 பேர் போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து. அப்புறம் நம்ம சென்னையில் போய் ஜாயின்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேறு ஊரில் இருந்து அவங்க இங்கே நாங்கள் போகக்கூடிய அந்த ட்ரெயினில் ஜாயின்ட் ஆகிட்டாங்க.
இவங்க வந்து அந்த ப்ளூ கலர் சேரீ எங்கள் அம்மா, இப்போ கை காமிச்சவங்க எங்கள் அக்கா, இங்கே முன்னாடி உட்காந்துருக்கவர் எங்கள் அப்பா. எங்கள் கூட வந்தவங்க எல்லாத்தையும் வந்து அறிமுகப்படுத்தியாச்சு. சரி, இப்போ போட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். போட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 110 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா வந்து ஏமாற்றி தான் வாங்குகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது நாங்கள் போகும்போது. ஆக்சுவலாக வந்து நான் தனியாக விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் சொன்னாங்க. பட் வந்து இங்கே ஏஜென்ட்டை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹிந்தி தெரியாது அப்படின்ற ஒரு இது நினச்சிட்டு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ சேர்த்தி சார்ஜ் பண்ணிடுறாங்க. நம்ம போட்டு ஓட்டுறவங்கக்கிட்ட வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டால் கூட அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் டீம் மெம்பர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருது, நாங்கள் வந்து இத்தனை பேர் டீமாக வந்திருக்கோம், இத்தனை பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்கெனிங் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி இந்த போட்டிங் ட்ராவல் வந்து பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய காட், டோட்டலாக வந்து 64 காட் இருக்குது. காட் அப்படின்னா வந்து படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்து கங்கையில் குளித்து நீராடி சூரியனையும் கங்கையும் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு பேர் தான் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து படித்துறைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம போட்டில் கிளம்பியாச்சு. இப்போ நாம் வந்து முக்கியமான ஒரு 34 படித்துறைகள் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு சவுண்டு கிளியராக கேட்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த மோட்டர் சவுண்டு வந்து அதிகமாக கேட்குது. நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். மொத்தம் வந்து 64 படித்துறைகள் இருக்குது. அதில் 34 படித்துறை காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து 34ஐயும் வந்து காமிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு 20லேருந்து 25க்குள்ளே தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரா காட்டு ஒரு பக்கமும் மணிகர்ணிகா காட்டு ஒரு பக்கமும் இருக்கும். அது வரைக்கும் காமிச்சு இந்த ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி நான் கவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹரிச்சந்திரா காட் மணிகர்ணிகா காட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்படின்னா என்னென்னா பிணங்களை எரிக்கக்கூடிய இடம்தான் வந்து ஹரிச்சந்திரா காட்டும் மணிகர்ணிகா காட்டும். அதில் வந்து ஹரிச்சந்திரா காட்டில் கம்மியான பிணங்களும் மணிகர்ணிகா காட்டில் தான் அதிகமான பிணங்களும் வந்து எரிப்பாங்க. भैया तमिल मालूम है ना भैया? तमिल मालूम है? तमिल मालूम नहीं? तमिल तमिल में बात करो। तमिल में बात करो। दशरथ महाराजा ठीक है, ये सब बात भी तमिल है, मालूम नहीं उनको, हिंदी मालूम नहीं। थोड़ा तमिल में जो मालूम हो बताएगा। तमिल नहीं आता, हिंदी आता है, थोड़ा आता है। அவரோட காட்டா மாதிரி இது வந்து சிவன் கோவிலாமா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பேர் கீழே போட்டுருக்கு. தசஸ்வமை காட் போட்டிருக்காங்க. கோயிலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சிவன் கோவிலுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் ஆரத்தி வந்து நடக்கும். இது வந்து சாயங்கால நேரத்தில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து மாரியம்மன் கோவில், சீதலா காட் இதுக்கு பேர். சீதலா காட் அங்கே போட்டுருக்காங்க. அது ஒரு காட்டு. அந்த மேலே இருக்கிறது வந்து அகில்யாபாய் காட். இந்த மாதிரி பேர் போட்டிருக்கிறதாங்க. இதுக்கு பேர் தான் வந்து 64 கட்டம்னு சொல்லுவாங்க. 64 காட் வந்து காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அகில்யாபாய் காட். அகில்யாபாய் காட்.
हिंदू महारानियोட காட்டுக்கலாம் भैया घाट मतलब क्या है घाट मतलब क्या है ये सभी राजा महाराजा ने बनाए एक काशी का पंचकोश यात्रा सब राजा महाराजा यहाँ बनाए नहीं ये अलग अलग घाट है ना घाट मतलब क्या है घाट मतलब तो ये तो बताया ना इन लोगों का नाम युग युग तक लाया जाएगा जैसे भगवान को हमेशा नाम लेते हैं ना इसी तरह इन लोगों का भी नाम चलता है मुंशी घाट मुंशी घाट दरभंगा घाट हिंदी राइटर मुंशियोட காட்டு அந்த காட்டு இது வந்து மகாராஜாவோட ஒரு கோட்டை அது வந்து இங்கே காட்டு பொதுவாக வந்து காட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா படித்துறைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கீழே படிகள் வழியாக இறங்கி வந்து இந்த ரிவரில் வந்து வழிபாடு பண்ணி குளிச்சுட்டு போகிறது தான் வந்து காட்டுன்னு சொல்கிறாங்க சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு உண்டான ஒரு மரியாதை செலுத்துகிற இடம் மெரினா பீச் வந்து ஒரே பீச் தான் அதாவது மெரினா பீச் வந்து ஒரே பீச் தான் ஆனால் அதுக்கே பல இடங்களில் பல பேர் வச்சுருக்க சாந்தோப்பி வேற வேற பீச் பேர் வச்சுருக்காங்க அதான் சொல்கிறேன் ராணா மஹால் காட் இது வந்து மகாராஜாவோட ஒரு காட் அந்த காலத்தில் வந்து இது ஒரு கோட்டை மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க கங்கை நதிக்கு பக்கத்துலேயே அவங்க வந்து இந்த ஒரு கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் நம்ம நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது இது வந்து 64 இடத்துல ஒரு படிகள் வச்சு படித்துறை வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்றதுக்கு இறங்கி வந்து குளிச்சுட்டு வழிபாடு பண்ணுறாங்க அதுதான் வந்து காட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க சும்மா காட்டுன்னு காட்டுறாங்க ஹோட்டல் சீதாவே வச்சிருக்கிறேன் அப்படியே குளிக்கலாம் அப்படியே படியில் மேலே போய் விளையாடி கைக்கலாம் இது வந்து டிக்பட்டியா காட் ஆரியம்மன் கோவிலாமா இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீ இங்கே வந்து சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடணும்னு நினச்சோம் அப்படின்னா எப்போ வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம இயக்கம் அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து அதை இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இங்கே தங்குறதுக்கு உண்டான கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது பாண்டியா காட் அப்படியே இங்கே வந்து ஒவ்வொரு காட்டாக வந்துட்டுருக்கு அங்கே பாபுவா பாண்டியா காட் பாபுவா பாண்டே காட் கங்கை நான் காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நார்மலான டயத்தில் வந்து இது ஓரளவுக்கு வந்து தெளிவாக தான் இருக்கும் பட் இப்போ வந்து மழை பெஞ்ச காரணத்தினால ரொம்ப கலங்களாக செம்மண் கலரில் இருக்குது அடுத்து வந்து ராஜா காட்டு ராஜான்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காட்டு இதுதான் பார்த்துக்கோங்க உங்கள் பேரை சொன்னீங்கன்னா போதும் சும்மா காட்டுன்னு காட்டுவாங்க அதான் ராஜா காட்டு மாதிரி இன்னும் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லும் இப்படியே போகலாம்
அது வந்து 64 காட் அது வரைக்கும் இருக்குது. ये मंडी कलर पट्टी तन्नी हाईएस्ट लेवल है அந்த கலர் और ये नारद मुनि घाट नारद मुनि भैया वो वाला कोई कुड़ी के रूम में संग वर्मा वाइट कोई कुड़ी के இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா காட்டில் அங்கே எல்லோ கலரில் ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் தண்ணி வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக தான் வந்து அதை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற காட்டுங்களாமா. சிவன் கோவிலாம் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு குருக்கள் வருவார், வழி விடுங்கோ. இது வந்து சவுக்கி காட். இந்த சவுக்கி அப்படிங்கிறது வந்து கல்கத்தா மகாராணிங்களாமா, அவங்களோட காட்டு இது. அவங்களுடைய நினைவாக இந்த காட்டு வந்து அவங்க வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். கட்டி கொடுத்துருக்கலாம், சொல்றது கூட கட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. கடற்கரை பேரை வந்து எல்லா பேரையும் சொல்லணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் சொல்லணும். 3 பேர் தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லக்கூடாது. ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய போட்ஸ் வந்து இருக்குது. பெரிய போட்டு, சின்ன போட்டு, மிடில் சைஸ் போட் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. பெரிய போட் எடுத்தோம்னா, சின்ன போட் எடுத்தோம்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர் மெம்பர் 120 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஏதோ எரியுது, அதான் இதான் இது என்னது? தமிழ். இங்கே பாருங்கள், காசியில் சிவன் கோவில் தமிழில் இருக்குது. எல்லாரும் பார்த்து வழிபாடு பண்ணிக்கிங்க. சிவ சிவா விஜயநகர் காட்டு, கேதாரம் காட்டு. இந்த காட்டு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காசிக்கு நேரில் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் நம்மளுடைய சேனலில் வந்து நான் வந்து இதுக்காகவே உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதி சங்கராச்சாரியாரோட மடமாமா. இந்த ஒரு பானை, எவ்வளோ பெரிய பானை வச்சு அதில் வந்து நடராஜர் தாண்டவம் ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து லாலிகாட்டு. இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா காட்டு. ஹரிச்சந்திரா காட்டு. இங்கே தான் வந்து பிணங்கள் வந்து எரிப்பாங்க. அங்கே ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க.
அந்த மாதிரி வந்து வச்சு வச்சு எரிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு பணத்தை எரிக்கிறதுக்காக இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாம்பல் வந்து ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து கங்கை நதியில் கரைச்சி விட்ருவாங்க. இதுதான் வந்து ஹரிச்சந்திர காட்டு. இது வரைக்கும் பார்க்காதவர்கள் பார்த்துக்கோங்க. மண்டலத்துலேருந்து போகிறாங்களா भैया घाट हो गया அவ்வளோதான். ஹரிச்சந்திர காட்டை காட்டினோன்னு முடிச்சிட்டாங்க. இவன் அடிச்சு விட என்னோட நான் கடவுள் நான் கடவுள்ல உள்ளே எல்லாம் போய் அடிச்சிட்டு இருக்கு. அவன் போய் இது பண்ண வரணும். அந்த மாதிரி இல்லை. இது வெளியே நாம் போட்டிங் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஹரிச்சந்திர காட் வரைக்கும் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து கொண்டு வந்து போட்டை ஸ்டாப் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக வந்து அவர் வண்டியை நிறுத்தியிருக்காரு, இந்த போட்டை நிறுத்தியிருக்காரு. எங்களால் முடிஞ்ச டிப்ஸை வந்து எல்லாருமே கொடுத்தோம். கங்கை நதி வந்து பாருங்கள், கடல் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப புண்ணியமான நதி. செய்த பாவ வினைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம முக்கி ஒரு தடவை குளிச்சு எந்திரிச்சாவே போதும். 3 முறையோ இல்லை 9 முறையோ வந்து முக்கி எந்திரிச்சு குளிங்க. நாங்கள் வந்து இந்த போட்டிங் முடிச்சுட்டு போய் குளிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கேருந்து தான் கிளம்பணும். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணிகர்ணிகா காட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து வராகி காட்டுங்களாமா. அது வந்து ஒரு மகாராஜாவோட ஒரு காட்டு. இங்கே வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா இந்த கங்கை நதியை வந்து பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போது முக்கியமான ஒரு காட்டு வந்து மணிகர்ணிகா காட்டு. ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பணங்களையும் வந்து இங்கே கொண்டு வந்து எரிப்பாங்க. அங்கே தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹரிச்சந்திரா காட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஹரிச்சந்திரா காட்டில் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து பிணங்கள் வந்து எரிக்கப்படும். இந்த மணிகர்ணிகா காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணங்கள் எரிக்கப்படும். புகை வருது பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து இப்போ பிணங்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த விறகு வச்சிருக்கிறது, அந்த கருக்கலரில் பிணம் எரியறதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. விறகு எவ்வளோ விறகு அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. நான் கடவுள் படத்தில் வந்து நம்ம ஹீரோ நடிச்சிருப்பாரு ஆரியா. இது வந்து பெரிய சுடுகாடு. இதுதாங்க மணிகர்ணிகா காட்டு. பாருங்க, ஏகப்பட்ட விறகுகள் வச்சிருக்காங்க, எரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. புகை வந்துட்டு இருக்கு பாருங்க. இது நிறைய பேர் பார்க்கறதுக்கே வந்து பயப்படுவாங்க. நான் பார்க்குறேன், வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம பக்கத்தில் போயிட்டு அது வந்து ஒரு வீடியோ போடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வாய்ப்பு டைம் கிடைக்கும் போது இங்கே டேரெக்டாக வந்து இதை மட்டுமே தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதை பக்கத்தில் காமிப்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து பப்ளிக் வீடியோவில் நம்ம போட முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு நிறைய வைலேஷன் கிளைம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து டைரெக்டாக பப்ளிக்கில் நம்ம போட முடியாது.
அதை வந்து நான் தனி வீடியோவை போடுறேன், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தனி வீடியோவை போடும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மணிகர்ணிகா காட். அங்கே பேர் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, மணிகர்ணிகா காட்டு தான். ஆ இங்கே ஒரு பின்னம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க, மாலை போட்டு வச்சிருக்காங்க. இங்கே தெரியுதா, இந்த ஒருத்தர் வீசிட்டு இருக்காரு பாருங்க, இங்கே இருக்கு. அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. மனிதர்கள் ஆகிய நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இறந்த பிறகு பிணம் தான். அங்கே வச்சிருக்கிறாங்க, ஆளு நிற்கிறாங்க. அங்கே மேலே கூட்டமாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் அடிக்கிட்டு இருக்காரு பாருங்க, விறகு வச்சு. அங்கே அடிக்க வச்சுட்டு இருக்காங்க தெரியுதுங்களா, அது கீழே வந்து ஒரு பாடி வச்சிருக்காங்க, அதில் வந்து விறகு வச்சு இப்போ எரிக்க போகிறாங்க. நம்ம வந்து இந்த பயணத்தை முடிச்சுட்டு, அதாவது வந்து நம்ம போட்டிங் பயணத்தை முடிச்சுட்டு நம்ம உள்ளே வரும்பொழுது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காட்டெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னா, இந்த கரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கரைக்கு வந்து நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு குளியலை போட்டு அங்கேருந்து ஒரு 2-3 கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம மற்ற வீடியோக்கள்லாம் வந்து எடுக்க போகிறோம்.